மதிப்புக்கும் உரிய புலம்பெயர் வாழ் ஊரணி மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒன்று கூடல் மூலமாக ஒற்றுமையும் புரிந்துணர்வும் சந்தோஷமும் நிச்சயமாக நிலவும் என்று நம்புகின்றேன். இத்தருணத்தில் நான் சில நினைவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அந்த ஊற்றுணி மண்ணின் மைந்தர்கள், அந்த மண்ணை பெருமைப்படுத்தியவர்கள், அயல் கிராமங்களை அதிசயப்படும் அளவிற்கு ஆச்சரியப்படும் வகையில் அந்த மண்ணை விண்ணளவிற்கு உயர்த்தியவர்கள். சம்மாட்டியார் மத்தியாஸ் மரியாம்பிள்ளை மரியாதைக்குரிய மாபெரும் மனிதர், ஊரை நேசித்தவர், ஊர் மக்களின் உயர்வுக்காக பெரும் பணி புரிந்தவர். அடுத்து தேவ சகாயம் ஜோசப் அவர்கள் உயர்ந்த மனிதர், உடல் அளவில் மட்டுமல்ல உள்ளத்திலும் உயர்ந்த மனிதர். ஆனி மாதம் 1ஆம் தேதி அன்று ஊரே அவரை அண்ணாந்து பார்க்கும். அந்த கொடிமரத்தில் நின்று சிறு கொடிமரத்தை மேலே ஏற்றும் பணியை பல காலமாகவே மேற்கொண்டவர். அதேபோல பெரியவர்களில் இருந்து சிறியவர்கள் நல்ல சிந்தனைகளை, சிறந்த செயற்பாடுகளை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியத்தை போதித்தவர். அடுத்து அடைக்கலசாமி தவஞானதாஸ், தவமிருந்து கிடைத்த பொக்கிசம். அந்த ஊரணி மண்ணிற்கு அவரால் பெருமை கிடைத்தது. அந்த மண்ணில் வாழ்ந்த நாங்களும் அவரது சேவைகளை நினைவு கூற வேண்டியது அவசியமானதும் கட்டாயமானதும் ஆகும். இப்போது இந்த அன்புள்ளங்கள் சந்திக்கின்ற இந்த தருணத்தில் மேற்குறிப்பிட்ட இந்த 3 மாமனிதர்களுக்கும் எழுந்து நின்று சில மணித்துளிகள் அகவணக்கம் செலுத்துவீர்கள் என நம்புகின்றேன். நன்றி. இதே சமயம் அந்தோணி பிள்ளை அருளானந்தம் அவர்களுடைய சேவையும் மறக்க முடியாது. எனக்கு ஒரு வருத்தம், நான் பார்த்த எந்த ஒரு ஊடகங்களிலும் ஊரணி என்ற பெயரை நான் பார்த்ததே இல்லை. அதை நிறைவு செய்தவர்கள் திருமதி பெனடிக்டா செல்வம் அவர்கள். பின்னர் திரு விமலதாஸ் அண்ணர் அவர்களால் அறியப்பட்டேன். திரு எல்லன்றன் அண்ணன் அவர்கள் ஒரு நூலாசிரியராக தன்னை வெளிப்படுத்தி கொண்டார் என்பதை, இந்த இருவருக்கும் எனது பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் உரித்தாகட்டும். இந்த நேரத்தில் நான் என்னை பற்றியும் உங்களுக்கு சில விடயங்கள் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் என்னை நீங்கள் பெருமையாக நினைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அல்ல. நான் வாழ்ந்த மண்ணை பெருமைப்படுத்தவே ஆசைப்படுகின்றேன். ஒரு பாடல் ஆசிரியராக, பாடகனாக, நாடக எழுத்தாளனாக, சிறந்த இயக்குனர் என்று பலராலும் பாராட்டு பெற்றவனாக, இங்குள்ள பல மாநிலங்களிலும் மட்டுமில்லாமல் ஐபிசி வானொலியின் நிகழ்ச்சி தொகுப்பாளனாக என்று விரிந்தாலும், சோலையம்மா என்ற எனது நாடகம் இத்தாலியையும் தாண்டி ஆஸ்திரேலியா, நோர்வே போன்ற நாடுகளிலும் மேடையேற்றப்பட்டது மறக்க முடியாத அனுபவம். அந்த நாடுகளில் இருந்து வந்த தொலைபேசி அழைப்புகள் எனக்கு அதிக மகிழ்ச்சியை ஏற்படுத்தின. அதன் காரணமாக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ என்னவோ எனக்கு தெரியாது, எங்களுடைய தேசிய தலைவரால் அழைக்கப்பட்டேன். வன்னியில் ஒவ்வொரு தளபதிகளோடும் ஒவ்வொரு நாளும் விருந்து உண்ண அனுப்பி வைத்தார். கடைசி பிரியாவிடை அன்று இசை நிகழ்ச்சி நடந்தது. அன்றும் நிகழ்ச்சி தொகுப்பை செய்யுமாறு எனக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. அதுவும் எனக்கு மிகவும் மகிழ்வை கொடுத்தது. இறுதியில் சான்றிதழ் பத்திரம் பெற்றுக்கொள்வதற்காக மேடைக்கு அழைக்கப்பட்டேன். மேடையில் ஏறும்போது என் கண்கள் பனித்தன. ஊரணி ஊற்று நீரும், நான் விளையாடிய அந்தோணியார் ஆலயத்தின் பெரும் மைதானமும், நடேஸ்வரா உயர் பாடசாலையும் தான் நினைவுக்கு வந்தன. நான் என்னால் உயரவில்லை, ஊரணி மண்ணால் உயர்ந்தவன். என் தாய் பிறந்த மண் என்னை தரமுயர்த்தியதை உணர்ந்து கொண்டேன். அந்த மண்ணுக்கும் அந்த மண்ணில் மலர்ந்த உங்களுக்கும் எனது நன்றிகள். இந்த ஒன்று கூடல் ஒற்றுமையை வளர்க்கவும், அமைதியும் சமாதானமும் மலர்ந்து வெற்றிகரமாக நிறைவடைய புனித அந்தோணியார் அருள் புரிவாராக. நன்றி. உங்களிடமிருந்து அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் லடீஸ்.